ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரித்மெட்டிக்ல இருக்க எல்லா டாபிக்ஸோட கொஷின்ஸும் கம்பைண்டாக கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்க லைக் ஆவரேஜஸ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், அலிகேஷன்ஸ் அண்ட் மிக்சர். ஓகேவா? ஸோ இந்த 7 டாபிக்ல இருக்க கொஷின்ஸ் எல்லாம் கம்பைண்டா. ஓகேவா? ஸோ எல்லா வீடியோஸ்லயும் வந்து எல்லா டாபிக்ஸ்ல இருக்க கொஷின்ஸ் கம்பைண்டா நான் வந்து கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ இதுல பார்க்குற கொஷின்ஸ் எல்லாமே ஒரு சம் கொஷின்ஸ் ஒரு 5 or 6 கொஷின்ஸ் பேசிக்ஸ் இருக்கும். மீதி எல்லா கொஷின்ஸுமே வந்து ஒரு மாடரேட் டு ஹை லெவல் கொஷின்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கோ டு த செஷன். So first question, the cost of 20 apples, 20 bananas and 20 oranges is rupees 220. A boy has rupees 19 with which he can buy exactly an apple, 2 bananas and 3 oranges. Okay. If he wants to buy 3 apple, 2 banana and 1 orange, how much more money does he need to pay? Actually அவங்க என்ன சொல்லிருக்காங்க, ஒரு ரெண்டு விஷயத்தோட காஸ்ட் பிரைஸ் கொடுத்துருக்காங்களா? That is 20A plus 20B plus 20C. அது என்னவா இருக்குன்னா 220 rupees. ஓகேவா? ஸோ நான் இதை வச்சு A plus B plus C வந்து கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ A plus B plus C வந்து 11. பிகாஸ் எல்லாத்தையுமே நான் 20ஆல டிவைட் பண்றேன். அப்ப A plus B plus C 11. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a boy has rupees 19 with which he can buy exactly an apple. That is an apple, 2 bananas and 3 oranges. ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஆப்பிள், 2 பனானா, 3 ஆரஞ்சு வாங்குறதுக்கு 19 rupees ஆகும். ஓகேவா? இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, if he wants to buy 3 apples, 2 bananas and 1 orange, how much money does he need to pay ன்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ணலாம்? how much money does he need to pay? ஓகேவா? சோ எனக்கு A plus B plus C வந்து 11 ன்னு தெரியும். A plus 2B plus 3C is equal to 19 ன்னு தெரியும். இப்போ 3A plus 2B plus C ஓட வேல்யூ கேக்குறாங்களா? என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோமா? சி, இதை வந்து நான் ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? நான் ஸோ இந்த 3 ஈக்குவேஷனையுமே வந்து அடுத்த ஸ்லைட்ல எழுதுனேன். ஓகேவா? A plus B plus C that is equal to 11. இது வந்து ஈக்குவேஷன் 1. ஓகேவா? அடுத்த ஈக்குவேஷன் என்னன்னா 2A A 2B 3C A plus 2B plus 3C that is equal to 19. இப்போ என்ன கேக்குறாங்க? ஓகே, 3 to 1 கேக்குறாங்களா? 3A plus 2B plus C என்னன்னு கேக்குறாங்க. கரெக்டா? ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 2, இது வந்து ஈக்குவேஷன் 3. இப்ப வாட் இஸ் 2 plus 3? ஸோ 2வையும் 3 ஆட் பண்ணா எனக்கு என்ன வருதுன்னு பாருங்களேன். 4A plus 4B plus 4C is equal to, let this be x, is equal to 19 plus x. ஓகேவா? 4A plus 4B plus 4C. என்னால ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 4ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு வேல்யூ வருமா? 4A plus 4B plus 4C is equal to 44. கரெக்டா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு 4ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு 4A plus 4B plus 4C வரும். இப்போ என்ன கேக்குறாங்க? 4A plus 4B plus 4C is equal to 19 plus x. அப்ப both the left hand side are equal, so right hand side will be also equal. அப்ப 19 plus x is equal to 44 னா x is equal to what? 44 19 3 இது 5 25. ஓகே, அப்ப 3 ஆப்பிள், 2 bananas and 1 ஆரஞ்சோட பிரைஸ் வந்து 25 rupees. அவங்க என்ன கேக்குறாங்க? if he wants to, how much more money does he need to? ஓகே, ஆக்சுவலா அவன் கிட்ட 19 rupees இருக்கு. ஓகேவா? பட் அவனோட காஸ்ட் எவ்வளவு ஆகுது? 25 rupees ஆகுது. அப்ப 19ல இருந்து 25 6 rupees எக்ஸ்ட்ராவா அவன் பே பண்ணணும். ஓகேவா? so that's all with this question. அடுத்து, 9 farmers take 6 hours to plow 18 acres of land. ஓகேவா? how many acres of land can 16 farmers plow in 21 hours? ஓகே, ஸோ இது கான்செப்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைம் அண்ட் ஒர்க்ல வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும். தட் இஸ் மென்னு அப்புறம் டேஸ் ஹவர்ஸ் டிவைடட் பை ஒர்க் 1 தட் இஸ் ஈக்குவல் டு M2 D2 H2 டிவைடட் பை W2. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபார்முலா. இப்போ என்ன கேக்குறாங்கன்னா 9 farmers can take 6 hours to plow 18 acres of land. இப்போ வந்து ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா 18 acres தான். அப்ப
9 farmers, மென்னுக்கு பதிலா 9 போடுறேன், ஹவருக்கு பதிலா 6 போடுறேன், டிவைடட் பை ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து 18. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா செகண்ட் how many acres of land can 16 farmers plow in 21, அப்ப டிவைடட் பை x. ஓகேவா, இவ்வளவுதான் இந்த கொஸ்டின். ஸோ இது 1, இது 2, இது 3, இது வந்து 7. அப்ப x is equal to 112. ஓகேவா, so 112 acres of land can be plowed by 16 farmers in 21 hours. okay, அடுத்து Vicky and Gokul had some coins with them. okay, Vicky says to Gokul that if you give me a certain number of coins, I will have 5 times as many coins as you will be left with. okay, instead if I give the same number of coins to you, then we both will have the same number of coins. If they have a total of 36 coins with them, find the coins with Vicky. இப்ப இந்த லாஸ்ட் லைனை நான் வந்து ஃபர்ஸ்டா படிக்கிறேன். ஓகேவா, if they both have 36 coins with them, that is Vicky plus Gokul is equal to 36. அப்ப Vicky Gokul கிட்ட x coins இருந்துச்சுன்னா Vicky கிட்ட 36 minus x coins இருக்குமா? கரெக்டா? ஓகே, இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் லைன் பார்ப்போம். விக்கி வந்து கோகுல்கிட்ட சொல்றான், அதாவது நீ கோகுல்கிட்ட பார்த்து நான் சொல்றேன், டே நீ எனக்கு வந்து கொஞ்சம் காயின்ஸ் நீ கொடுத்தீனா என் கிட்ட எவ்வளவு இருக்குன்னா 5 times as much the coins you will be left with. ஓகேவா, சோ இப்ப if Gokul give a coins, if Gokul gives a coins to Vicky, ஓகேவா, அப்ப விக்கி கிட்ட நியூ காயின்ஸ் எவ்வளவு இருக்கும்? இங்க வந்து எப்படி எழுதுறேன், விக்கி கோகுல் கிட்ட x இருக்கு, விக்கி கிட்ட வந்து 36 மைனஸ் x காயின்ஸ் இருக்கு. இப்ப என்ன பண்றான்னா கோகுல் வந்து x காயின்ஸ் வந்து a நம்பர் ஆஃப் காயின்ஸ் விக்கி கிட்ட கொடுத்துறான். அப்ப விக்கி கிட்ட எவ்வளவு இருக்கும்? நியூவா பாத்தீங்கன்னா 36 மைனஸ் x, அது கூட a இருக்கும். கோகுல் கிட்ட a காயின்ஸ் லெஃப்ட் ஆயிடுமா? அப்ப x மைனஸ் a காயின்ஸ் வச்சிருப்பான் கோகுல். இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த 36 மைனஸ் x பிளஸ் a தட் இஸ் ஈக்குவல் டு 5 டைம்ஸ். ஓகேவா, அதாவது இப்ப விக்கி கிட்ட இருக்க நியூ காயின்ஸ் எவ்வளவுனா that is 5 times of the coins remaining with Gokul. ஓகேவா, அப்போ 36 minus x plus a is equal to 5 into x minus a. ஓகேவா, இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து என்ன சொல்றாங்க, instead if I gave the same number of coins to you, then we both will have equal number of coins. அதாவது இப்ப விக்கி வந்து கோகுலுக்கு a coins அவன் கிட்ட இருந்து கொடுத்தானா they will have equal number of coins. ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் சினாரியோ, இது வந்து செகண்ட் சினாரியோ. சோ விக்கி கோகுல் இனிஷியலா வந்து இவன் கிட்ட x இருக்கு, விக்கி கிட்ட 36 மைனஸ் x இருக்கு. இப்ப விக்கி வந்து a காயின்ஸ் கொடுக்க போறான். அப்போ விக்கி கிட்ட எவ்வளவு இருக்கும் பேலன்ஸா? 36 மைனஸ் x மைனஸ் a. கோகுல் கிட்ட x பிளஸ் a இருக்கும். ஓகேவா, இப்ப என்ன சொல்றான்னா இந்த சினாரியோல இவங்க ரெண்டு பேருக்கு ஈக்குவல் காயின்ஸ் இருக்கு. தட் இஸ் 36 மைனஸ் x மைனஸ் a இஸ் ஈக்குவல் டு x பிளஸ் a. ஓகேவா, அப்ப 36 இஸ் ஈக்குவல் டு 2x plus 2a. So x plus a is equal to what? 18. ஓகேவா, இதுதான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது. x plus a is equal to 18. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாமா? So 36 minus x plus a is equal to 5x minus 5a. ஓகேவா, அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? 6x, இந்த இடத்துல 6a இங்க வரும், 6a இங்க வரும், இந்த இடத்துல வந்து 6x இருக்கும், இந்த இடத்துல 36 இருக்கும். கரெக்டா? அப்ப a plus 6 is equal to x. கரெக்டா? ஓகே, நான் இதை கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? x plus a is equal to 18. x க்கு பதிலா நான் a plus 6 ன்னு போடுறேன். சோ a plus 6 plus a is equal to 18 னா 2a is equal to 12, a is equal to 6. அப்ப a is equal to 6 னா x is equal to 12. ஓகேவா, அப்ப x வந்து 12 னா கோகுல் கிட்ட 12 காயின்ஸ் இருக்கு, விக்கி கிட்ட எவ்வளவு இருக்கும்னா 24 காயின்ஸ் இருக்கும். ஓகேவா, இப்ப என்ன கேக்குறாங்க क्वेश्चनல? find the coins with Vicky. So Vicky will have 24 coins with him. okay, அடுத்த question. There are some boys and girls in a room. okay, if each child sits on a chair, one child will have no chair to sit. okay, if two boys sit in each chair and a girl occupies unoccupied chair, then 3 chairs will be unoccupied. How many boys are there? இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரு கிளாஸ் ரூம்ல பாய்ஸ் கேர்ள்ஸ் சேர்ஸ் இது மூணும் இருக்கு. அதாவது இப்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸும்
ஒரு பாயும் ஒரு சேர்ல ஒரு கேர்ளும் ஒரு சேர்ல உட்காந்தாங்கன்னா எனக்கு வந்து ஒரு சேர் பத்தல. தட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் சேர்ஸ் வந்து எவ்வளவா இருக்குன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் -1. கரெக்டா? அப்ப 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா என்கிட்ட 49 சேர் தான் இருக்கு. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா செகண்ட் சினாரியோல ஒரு ஒரு சேர்ல 2 பாய்ஸ் உட்கார்றாங்க. ஒரு சேர் அதாவது பாய்ஸ் வந்து 2 பேர் ஒரு சேர்ல உட்காராங்க. கேர்ள்ஸ் வந்து ஒரு கேர்ள் ஒரு சேர்ல உட்கார்ந்தாங்கன்னா 3 சேர்ஸ் எனக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஓகேவா? அப்ப நான் வந்து பாய்ஸை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? boys is equal to x, girls is equal to y, chair is equal to c. ஓகேவா? இப்ப சேர்ஸ் எத்தனை இருக்குன்னா x plus y minus 1. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது. டோட்டல் நம்பர் ஆஃப் சேர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஒவ்வொரு சைல்டும் ஒரு சேர்ல உட்கார்ந்தா எனக்கு ஒரு சேர் பத்தல. அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் -1 சேர்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? அடுத்து செகண்ட் கேஸ்ல என்ன சொல்றான்? இஃப் 2 பாய்ஸ் சிட் ஆன் ஈச் சேர் அண்ட் எ கேர்ள் ஆக்குபைஸ் அண்ட் ஒரு பொண்ணு ஒரு சேர்ல உட்காந்தா 3 சேர்ஸ் லெஃப்டா இருக்கும். இப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல. செகண்ட் கேஸ்ல பாருங்களேன், ஒரு பாயும் 2 பாய்ஸ் ஒரு சேர்ல உட்கார்றாங்க. அப்பனா x/2 சேர்ஸ் ஆகுமா? கேர்ள்ஸ் வந்து ஒரு கேர்ள் ஒரு சேர்ல தான் உட்கார்றாங்க. இப்ப ரிமைனிங் எத்தனை சேர் இருக்கு? 3 சேர்ஸ் அடிஷனலா இருக்கு. அப்ப +3. ஓகேவா? இப்போ நான் அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணிட்டா, ஸோ ரெண்டுமே சார்ஸ் தான். அப்போ ஐ எம் ஈக்குவேட்டிங் த ரைட் ஹேண்ட் சைட்ஸ். ஓகே, இப்போ x plus y minus 1 is equal to x/2 plus y plus 3. ஓகேவா? இப்போ y-யும் y-யும் கேன்சல் ஆயிடும். இங்க என்ன இருக்குன்னா x minus x/2 வந்து x/2 தான் இருக்கும். அப்போ x/2 is equal to 4. அப்போ x is equal to 8. ஓகேவா? ஸோ ஆக்சுவலா இந்த கேஸ்ல இந்த கொஸ்டின்ல வந்து நம்மளால கேர்ள்ஸ் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கவே முடியாது. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ல we can find only how many boys are there, not how many girls. Okay, so there are 8 boys in the classroom. Okay, அடுத்து in a locality locality 4/5 of the total voters favored Vicky and the remaining favored Gokul. However, on the election day 500 voters who were in the favor of Vicky voted for Gokul. If Vicky won the election by a margin of 2000 votes, how many voters voted for Vicky? Okay, இங்க வந்து ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு ஊர்ல, விக்கி கோகுல்னு. ஓகேவா? அது நான் வேற யாரும் இல்லை, நானும் என் ஃப்ரெண்டும் தான். சரியா? இப்ப நாங்க ரெண்டு பேரும் எலெக்ஷன்ல நிக்கிறோம். இப்ப என்னாச்சுன்னா, அதாவது நாங்க எலெக்ஷன்ல நிக்கிறோம்னு சொன்னப்ப ஊர்ல இருக்க 4/5 5 பேர் ஊர்ல இருந்தானா 4 பேர் எனக்கு ஓட்டு போறணும், ஒருத்தன் தான் கோகுலுக்கு ஓட்டு போறேன்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? பட் ஆனா எலெக்ஷன் அன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு ஓட்டு போறேன்னு சொல்லியிருந்த 5000 பேர் வந்து கோகுலுக்கு ஓட்டு போட்டாங்க. ஓகேவா? ஆனாலும் நான் தான் எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கேன். எவ்வளவு வித்தியாசத்துலனா 2000 ஓட்டு வித்தியாசத்துல நான் ஜெயிச்சிருக்கேன். ஓகேவா? இது ஈஸியான சம் தான், ரொம்ப டிஃபிகல்ட்டா எதுவுமே இல்லை. டோட்டலா 5x ஓட்டர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போமே. அப்ப விக்கி கோகுல், விக்கிக்கு வந்து 4x ஓட்டர்ஸ் ஓட்டு போட்டிருப்போம். அதாவது ஓட்டு போறேன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வாயால சொல்றது, நான் உனக்கு ஓட்டு போறேன்னு 4x நம்பர் ஆஃப் பர்சன் சொல்லியிருக்காங்க. கோகுலுக்கு வந்து x நம்பர் ஆஃப் பர்சன் சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவல் ஓட்டிங், ஓகேவா, ஆக்சுவல் ஓட்ஸ் எவ்வளவு விழுந்திருக்கு? விக்கிக்கு 4xல 5000 பேர் வந்து காலவாரி விட்டாங்க. தட் இஸ் அப்ப ஐ வில் ஹாவ் ரிசீவ்ட் 4x minus 5000 ஓட்ஸ். கோகுல் எவ்வளவு வாங்கியிருப்பான்? x plus 5000 வாங்கியிருப்பான். கரெக்டா? இப்ப நான் தான் ஜெயிச்சிட்டேன். ஓகேவா? இங்க சொல்லிட்டாங்க பாருங்க, விக்கி ஒன் த எலெக்ஷன்னா ஒன் த எலெக்ஷன், தட் இஸ் விக்கி தான் கிரேட்டர். அப்ப விக்கி மைனஸ் கோகுல் இஸ் ஈக்குவல் டு 2000. அவ்வளவுதான். ஓகேவா? b மைனஸ் g இஸ் ஈக்குவல் டு 2000. அப்ப 4x minus 5000 minus of x plus 5000, கரெக்டா, is equal to 2000. கரெக்டா போட்டுருக்கணும். ஓகே, இப்போ 4x minus 5000 minus x minus 5000 is equal to 2000. இப்போ 3x is equal to 12000. கரெக்டா? அடுத்து x is equal to 4000. ஓகேவா? அப்ப டோட்டல் ஓட்ஸ், டோட்டல் என்ன? 5x, 5 4s are 20000 ஓட்ஸ். ஓகேவா? அப்ப விக்கிக்கு ஓட்டு போறேன்னு சொன்னது எத்தனை பேரு? 4x, தட் இஸ் 16000 வந்து விக்கிக்கு ஓட்டு போறேன்னு சொன்னாங்க. 4000 பேர் கோகுலுக்கு ஓட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து டோல்டு, அதாவது நான் உனக்கு ஓட்டு போறேன்ப்பான்னு சொன்னது. அடுத்து ஆக்சுவலான டேல எவ்வளவு வந்துச்சு? விக்கிக்கு 5000 ஓட்டு கம்மியா தான் வந்துச்சு. அப்ப விக்கி வந்து 11000 ஓட்டு வாங்கியிருப்பான், கோகுல் வந்து 9000 ஓட்ஸ் வாங்கியிருப்பான். டிஃபரன்ஸ் வந்து 2000. என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி ஓட்டர்ஸ் voted ஃபார் விக்கி? ஸோ எனக்கு வந்து 11000 மெம்பர்ஸ் ஓட் போட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து a rope of length 60 centimeter is cut into 3 pieces, the longest, shortest, middle. ஓகேவா?
the longest piece is 4 times as long as the shortest piece. If the shortest piece is x, then the longest piece is 4x. And the third piece is 12 centimeter shorter than the longest piece. In the medium இருக்க இது வந்து பாத்தீங்கன்னா 4x minus 12 இருக்கு. ஓகேவா? Find the length of the shortest ன்னு கேக்குறாங்க. இப்போ இது மூணையும் ஆட் பண்ணனா எனக்கு வந்து 60 வரணும். ஓகேவா? அப்ப 9x minus 12 is equal to 60. So 9x is equal to 72, x is equal to 8. So shortest இருக்கிறது வந்து 8 centimeter, longest இருக்கிறது வந்து 32, இது வந்து 20. ஓகேவா? எஸ். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஷார்டஸ்ட் பீஸ்னா த லென்த் ஆஃப் த ஷார்டஸ்ட் பீஸ் இஸ் 8 சென்டிமீட்டர்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின். த டோட்டல் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் 2 persons A and B is in the ratio 22:17. ஓகே, அதாவது டோட்டல் இன்கம் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் 2 persons. ஓ, இப்படி சொல்றான். இன்கம் A plus B divided by expenditure of A plus B. அது எந்த ரேஷியோல இருக்குன்னா 22/17 ரேஷியோல இருக்கு. அடுத்து the income of A and B are in the ratio income. Okay, income of A and B is in the ratio 5x 6x. Next, their expenditure is in the ratio 7y 10y. ஓகேவா? find the ratio of the savings ன்னு கேக்குறான். அப்ப சேவிங்ஸ் என்னவா இருக்கும்? ஏக்கு 5x minus 7y 6x minus 10y. ஓகேவா? இப்ப என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் தி சேவிங்ஸ் கேக்குறான். எனக்கு x y வேல்யூ தெரியணுமா? இப்ப இன்கம் ஆஃப் A and B டிவைடட் பை எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் A and B. ஓகே, அப்ப டோட்டல் இன்கம் ஆஃப் A என்ன? A வும் B க்கும் டோட்டல் இன்கம் வந்து 11x. இன்கம் ஆஃப் A plus B வந்து 11x. எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் A plus B வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 17y. கரெக்டா? இப்ப இதுதான் கொடுத்திருக்கான். 11x divided by 17y தான் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 22:17. 17 கேன்சல், இது 1 இது 2. அப்ப x by y வந்து என்னன்னா 2/1. அப்ப சேவிங்ஸ் ரேஷியோ போடலாமா ஈஸியா? ஓகே, சோ சேவிங்ஸ் ஓட இவனுக்கு என்ன 5x minus 7y. 5x minus 7y to 6x minus 10y. ஓகேவா? 6x minus 10y. அப்ப x க்கு 2 போடணும். 5 into 2 minus 7 into 1 ratio 6:2 minus 10 into 1. 10 minus 7 is to 12 minus 10, 3:2. Okay, so the savings of A and B are in the ratio 3:2. Okay, next question. In a school, the number of students in the section A, B and C are in the ratio 8, 7, 3. If 10 students from A shifted to B, the ratio of the A and B gets reversed to find the total number of students in the school. Okay, இப்ப A ல வந்து 8x ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க, B ல வந்து 7x ஸ்டூடண்ட்ஸ் இருந்திருக்காங்க. ஓகேவா? இப்ப A is to B என்ன 8:7. இப்ப 10 பேர் A ல இருந்து B க்கு போனாங்கன்னா அந்த ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆயிடுது. அப்ப 8x minus 10, B ல வந்து 7x plus 10. இப்ப ரேஷியோ என்னன்னு பாத்தீங்கன்னா 7:8. ஓகேவா? இதை அப்படியே டிவைட் பண்ணோம்னா நமக்கு x என்னன்னு வந்துடும். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் வந்து 18x. அப்போ 8x minus 10 divided by 7x plus 10 is equal to 7/8. 64x minus 80 is equal to 49x plus 70. 14 150 is equal to what? 49 64. So 49 ன்றப்போ 50 க்கு 14 15x. அப்போ 15x is equal to 150 னா x is equal to 10. டோட்டல் ஸ்டூடண்ட்ஸ் என்னன்னு பார்ப்போமா? ஸோ A is to B is to C என்னன்னா 8:7:3. அப்ப டோட்டல் வந்து 18x. அப்ப x வந்து 10 னா 18 into 10 180 students are there. ஓகேவா? So 180 students are in the class. Okay, in a school for every 3 boys there are 4 girls. Okay, அப்ப boys is to girls வந்து 3:4. and for every 21 students there is a teacher. அப்ப 21 students வேணும். so 21 என்ன அர்த்தம்? so total boys girls ன்றப்போ 3x plus 4x. அது வந்து 21 னா 7x is equal to 21, x is equal to 3. ஓகேவா? அப்ப
for every 9 boys and 12 girls there is one teacher. ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா, if there is a total of the total number of students and teachers is 110. 110 பேர் டோட்டலா இருக்காங்க, அதாவது ஸ்டூடெண்ட்ஸையும் டீச்சரையும் சேர்த்துனா. அப்ப how many sets? அதாவது இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் டீச்சர் என்னன்னா 21 plus 1 that is 22. ஓகேவா? அப்ப 110ன்றப்ப 5 sets of இருப்பாங்க, 5 செட் இருப்பாங்களா? அப்ப 1 set of students plus teacher is equal to 22. அப்ப 5 set of students plus teacher தான் என்னவா இருக்கும்னா 110. அப்ப இந்த 5 set of students and teachersல எவ்வளவு இருப்பாங்க? ஓகேவா? 1 setல வந்து பாய்ஸ் எவ்வளவு, கேர்ள்ஸ் எவ்வளவு? ஒரு செட்ல எத்தனை பாய் இருக்கான்? 9 பாய்ஸ் 12 கேர்ள்ஸ் இருக்காங்க. அப்ப 5 செட்ஸ்ல எவ்வளவு இருப்பாங்கன்னா 45 பாய்ஸ் 60 கேர்ள்ஸ் 5 டீச்சர்ஸ். ஓகேவா? இப்ப ஆட் பண்ணா கரெக்டா வருதா? 50 60 110. ஓகேவா? அப்ப என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். சோ 60 கேர்ள்ஸ் இருக்காங்க, 45 பாய்ஸ் இருக்காங்க, 5 டீச்சர் இருக்காங்க. ஓகே. அடுத்து, a person wants to donate a certain amount to 3 organizations A, B and C in the ratio 3:2:1. Okay, but he actually donates to A, B, C and D in the ratio 3:2:1:3, due to which C gets 8 lakhs rupees less than the expected. What was the sum donated to D? ஓகே, இங்க என்னாச்சுன்னா, இப்ப நான் வந்து என்கிட்ட ஒரு 10 லட்சம் இருக்கு. ஓகேவா? நான் இந்த 10 லட்சத்தை வச்சு இருந்தா நல்லா இருக்கும். சோ இந்த 10 லட்சத்தை வச்சு என்ன பண்றேன்னா, நான் வந்து ஏபிசின்ற ஒரு 3 ஆர்கனைசேஷன்ஸ்க்கு டொனேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? பட் அப்படி சரி ஏபிசிக்கு வந்து இந்த ரேஷியோ 3:1ல டொனேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் நான் வந்து ஆக்சுவலா டொனேட் பண்ற அன்னைக்கு என்ன பண்ணிட்டேன்னா, இன்னொரு ஆர்கனைசேஷன் எக்ஸ்ட்ராவா டியையும் நான் இன்க்ளூட் பண்ணி டோட்டல் என்கிட்ட 10 லட்சத்தை நான் இந்த மாதிரி ஸ்பிளிட் அப்ல, தட் இஸ் 3:2:1:3ன்ற ரேஷியோல நான் வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டேன். ஓகேவா? பட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ரெண்டு இதுலயுமே வந்து என்கிட்ட டோட்டலா 10 லட்சம் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமே 10 லட்சத்தை 3 பேத்துக்கு கொடுத்தா அவங்களுக்கு அமௌண்ட் அதிகமா வரும். அதே 10 லட்சத்தை 4 பேத்துக்கு நான் பிரிக்கிறப்ப முதல்ல வாங்கினதை விட எல்லாரும் கம்மியா தானே வாங்குவாங்க. சோ அப்ப நான் இங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த டோட்டல் ரேஷியோ என்னன்னு பார்த்து அதுக்கு எல்சிஎம் எடுத்து அதை தான் என்கிட்ட இருக்க காசுன்னு நான் அஸ்யூம் பண்ணிக்க போறேன். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் டைம்ல A:B:C. ஓகேவா? அதாவது பிளான் பண்ணது என்ன? 3:2:1ல நான் பிளான் பண்ணேன். பட் ஆக்சுவலா நடந்தது என்ன? A:B:C:D வந்து நான் கொடுத்துருக்கேனா, தட் இஸ் 3:2:1:3. அப்ப இங்க வந்து டோட்டல் வந்து 6x, இங்க வந்து டோட்டல் 6 7 8 9 10 9 சோ 9x. ஓகேவா? சோ நான் எல்சிஎம்மா வந்து என்கிட்ட 18 lakhs இருக்குன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ ஜஸ்ட் இமேஜின் என்கிட்ட 18 lakhs, என்கிட்ட 18 lakhs காசு இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் பிளான் பண்ண மாதிரி நான் பிரிக்கிறேன். ஓகேவா? இப்ப பிளான்ட் ரேஷியோ என்ன? 18 lakhs என்கிட்ட இருக்கு. A:B:C வந்து 3:2:1. அப்போ 6x தான் 18னா x is equal to 3. அப்ப ஏக்கு வந்து 9 lakhs வரும், பிக்கு வந்து 6 lakhs வரும், சிக்கு வந்து 3 lakhs வரும். கரெக்டா? 18 லட்சம் வந்துருச்சு. இப்ப ஆக்சுவலா கொடுத்தது என்ன? ஆக்சுவல் ரேஷியோ A:B:C:D. இப்போ கொடுக்குறப்பயும் என்கிட்ட 18 lakhs தான் இருக்கு. ஓகேவா? 3:2:1:3. இங்க வந்து 9. சோ 9x is equal to 18னா x is equal to 2. அப்ப ஏக்கு வந்து 6 lakhs, பிக்கு வந்து 4 lakhs, சிக்கு வந்து 2 lakhs. இந்த 2L போடக்கூடாது, 2x வச்சுப்போம். ஓகேவா? டிக்கு வந்து 6 lakhs. ஓகேவா? இப்ப எவ்வளவு குறையுது? ஆக்சுவலா சி வந்து நான் பிளான் பண்ண மாதிரி கொடுத்திருந்தா 3 லட்சம் வாங்கியிருப்பான். பட் ஆனா இந்த மாதிரி கொடுக்குறப்ப 1 லட்சம் கம்மியா வாங்குறான். அப்ப 3 - 2, சோ 1L தான் என்னன்னா 8. அப்ப என்ன கேட்டிருக்கான்? வாட் வாஸ் த அமௌண்ட் டொனேட்டட் டு டி? டிக்கு எவ்வளவு கொடுத்திருக்கேன்? 6L கொடுத்திருக்கேன். அப்ப 6L என்ன? 48. ஓகேவா? அப்ப டோட்டலா நான் 48 lakhs வந்து டிக்கு கொடுத்திருக்கேன். ஓகேவா? இந்த இடத்துல எல்னு போட்டு லாக்னு எடுத்து கூட 18x ருபீஸ் என்கிட்ட இருந்திருக்குன்னு வச்சுப்போமே. ஓகேவா? இந்த இடத்துல எல்ல வந்து ஒரு வேரியபிளா எடுத்துக்கோங்க. ஓகேவா? சோ எல் வந்து ஒரு வேரியபிள்னா என்கிட்ட டோட்டலா 18L அமௌண்ட் இருந்துச்சு. 18L அமௌண்ட் நான் பிளான் பண்ண மாதிரி கொடுத்திருந்தா 3, அதாவது சின்ற ஆர்கனைசேஷனுக்கு 3L கொடுத்திருப்பேன். பட் ஆக்சுவலா நடந்தது என்ன? சிக்கு வந்து 2L தான் கொடுத்திருக்கேன். சோ 1L குறைஞ்சிருக்கா? அந்த 1L தான் என்னன்னா
இன் ரியல் டேர்ம்ஸ்ல 8 lakhs. அப்ப என்ன டிக்கு எவ்வளவு கொடுத்தேன்னு கேட்கறேன். டிக்கு வந்து நான் 6L கொடுத்துருக்கேன். அப்ப 6L into 8 வந்து 6 into 8 48. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். A 9 liter milk solution has milk and water. 9 liter milk solution has milk and water in the ratio 4:1. என்கிட்ட 9 லிட்டர் மில்க் இருக்கு. அதுல வந்து 4:1 ரேஷியோல மில்க் இருக்கு. அப்ப 5 தான் 9னா 1 என்ன? தட் இஸ் x. 5x is equal to 9னா x என்னது? 1.8. அப்ப 4:1. அப்ப 8 4 32. 7.2 1.8. ஓகேவா? அப்ப 7.2 liters of milk, 1.8 liters of water இருக்கு. ஓகேவா? மில்க் இது வாட்டர். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, the solution started boiling. ஓகே, இதை வந்து நான் கொதிக்க வைக்கிறேன். the ratio of the evaporation of milk and water is in the ratio 1:4. ஓகே, நான் கொதிக்க வைக்கிறப்ப என்னாச்சுன்னா பாலும் தண்ணியும் எந்த ரேட்ல எவாபரேட் ஆகுதுன்னு கொடுத்துருக்கான். ஸோ எவாபரேஷன் ஆகிற ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 1:4. இது மில்க், இது வாட்டர். ஓகேவா? இஃப் வாட்டர் எவாபரேட்ஸ் அட் 20 ml per minute. இது 4 தான் 20 ml-ன்ட்டான். இப்போ 420னா 1.5. அப்போ மில்க் வந்து 5 ml எவாபரேட் ஆகும். இது வந்து என்னன்னா பெர் மினிட். ஓகேவா? அதாவது என்கிட்ட வந்து இது ml இருக்கா? அப்ப 7200 ml மில்க் இருக்கு, 1800 ml வாட்டர் இருக்கு. ஓகேவா? இதை நான் கொதிக்க வைக்கிறப்ப என்னாச்சுன்னா ஒரு நிமிஷம் 1 மினிட்ல 5 ml பால் எவாபரேட் ஆகி போயிடுது. அதே ஒரு நிமிஷத்துல 20 ml ஆஃப் வாட்டர் வந்து ஓடி போயிருது. ஓகேவா? இப்போ என்ன கேக்குறான்னா, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த குவான்டிட்டி ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் ரிமைனிங் அட் தி எண்ட் ஆஃப் 40 minutes. இப்போ 40 மினிட்ஸ்க்கு எவ்வளவு மில்க் அண்ட் வாட்டர் எவாபரேட் ஆகும்னு பாப்போமா? அப்ப in 1 minute 5 ml milk evaporates. அப்ப in 40 minutes எவ்வளவு எவாபரேட் ஆகும்? 200 ml வெளில போகுமா? இப்ப அதுவே மில்க் in 1 minute 20 ml வாட்டர் வந்து எவாபரேட் ஆகுது. ஓகேவா? அப்ப 40 minutes. So in 40 minutes 800 ml வாட்டர் வந்து எவாபரேட் ஆகும். கரெக்டா? அப்ப இனிஷியலா மில்க் வாட்டர் எவ்வளவு இருந்துச்சு? 7200 1800. 40 ஆஃப்டர் 40 மினிட்ஸ்ல என்ன ஆகுது? ஸோ மில்க் வந்து 200 ml வெளில போகுது, வாட்டர் வந்து 800 ml வெளியே போகுது. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? 7000 ml மில்க் இருக்கு, 1000 ml வாட்டர் இருக்கு. அப்ப 7:1 ரேஷியோல இருக்கும் மில்க் அண்ட் வாட்டர். கரெக்டா? 7:1 is the ratio of milk and water remaining after the end of 40 minutes of boiling. Okay. அடுத்து, in 2010 the female population of town 2014 in 2014 the female population of town A was 7671 more than that of B. Okay. அப்ப A B இதுல male population female population. ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்க? in 2014 the male population of town A was 7617 more than that of B. இப்ப B ல வந்து X females இருந்தாங்கன்னா இங்க எவ்வளவு இருப்பாங்கன்னா 7671 plus X இருப்பாங்க. ஓகே, அடுத்து the male population of B was twice the female population of B. அப்ப இது வந்து 2X. அடுத்து the female population of A இது வந்து என்னன்னா 4506 more than its male population. Okay. The female population of A is 4506 more than its male population. அப்ப male population எவ்வளவு இருப்பாங்க? female minus of 4 கரெக்டா? ஆமா. அப்போ 7671ல 4506 போச்சுன்னா மிச்சம் இருக்கு இங்க ஒரு 65 1 3165. அப்ப இது யாரா இருப்பாங்கன்னா 3165 plus X இருப்பாங்க. கரெக்டா? இப்ப பாருங்களேன், இப்ப ரீட் பண்ணி பாருங்க. The female population of A is
4506 more than its male population. அதாவது மேல் பாப்புலேஷன் கூட 4506 ஆட் பண்ணா எனக்கு ஃபீமேல் பாப்புலேஷன் கரெக்டா வந்துருதா as per the first sentence. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? and the male population of A. ஓ மறுபடியும் இதுக்கே இன்னொரு க்ளூ தரான். ஓகேவா? மேல் பாப்புலேஷன் ஆஃப் ஏக்கு ரெண்டு க்ளூ தரான். ஸோ மேல் பாப்புலேஷன் ஆஃப் ஏ இஸ் 13,677 less than that of B. அப்போ ஸோ இந்த மேல் பாப்புலேஷன் இன்னொன்னு எப்படி இருக்குன்னு சொல்றான்னா 2x minus 13,677. ஓகேவா? இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல். ஓகே, ஸோ இப்போ நான் இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணனா எனக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிருமா? 3165 plus x. Okay, so 3165 plus x is equal to 2x minus 13677. 13677. ஓகே, இப்போ நான் இது என்ன பண்ணலாம்? இது இங்க வந்துச்சுன்னா x, அப்போ இது ஆட் பண்ணணுமா? 13677 3165 12 இது 14 இது 8 6 1. அப்ப x is equal to 16,842. ஓகேவா? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? find the male population of A. so male population of A தான் அவன் கேக்குறானா? so male population of A வந்து x plus 3165. இங்கேயோ தப்பு பண்ணிருக்கனா? ஆன்சர் 7ல முடியுது. இல்ல கரெக்டா தான் போட்டிருக்கேன். so male population of A என்ன? that is 3165. அப்போ 3165 இது கூட எதை ஆட் பண்ணோம்னா 16842 7 1 0 1 0 1 0 20,007. ஓகேவா? ஸோ மேல் A is equal to 20,007. ஓகேவா? இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ இங்க வந்து மேல் பாப்புலேஷன் ஆஃப் ஏகே ரெண்டு க்ளூ கொடுத்துருக்கான். ஸோ அந்த ரெண்டு க்ளூவை நான் ஈக்குவேட் பண்றேன். ஸோ ஈக்குவேட் பண்ணா எக்ஸ் கிடைச்சிருச்சு. அந்த எக்ஸை வச்சு ஸோ ஃபர்ஸ்ட் இதுல போட்டோம்னா ஈஸியா இருக்கும். செகண்ட் இதுல போட்டீங்கன்னா எக்ஸை 2ஆல மல்டிப்ளை பண்ணி அதை சப்ராக்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஓகேவா? அடுத்து a 3-digit number is such that the rightmost digit is equal to sum of the other two digits. Okay, so let the 3 digits be, அந்த 3-digit number வந்து a b c ன்னு இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ என்ன சொல்லிருக்கானா the rightmost digit is equal to sum of the other two digits. c is equal to a plus b ன்னு சொல்லிட்டான். ஓகேவா? இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் க்ளூ. if the digits of the number are reversed it increased by 198. ஓகே, இப்போ இதே நம்பர் வந்து 9 இந்த சாரி ஏபிசின்னு இருக்கிறதுக்கு பதிலா சிபிஏன்னு இருந்துச்சுன்னா இதோட வேல்யூ என்னாச்சுன்னா இன்க்ரீஸ்டு பை 198ன்னு சொல்லிட்டான். அப்ப இங்க ஆக்சுவலா இந்த ஆக்சுவல் நம்பர் என்னவா இருக்கும்? 100A plus 10B plus C. இது வந்து என்னவா இருக்கும்னா 100C plus 10B plus A. கரெக்டா இல்லையா? இப்போ ஒரு நம்பர் ஞாபகம் எடுத்துப்போமே, 1 2 3 123ன்னு சொல்றேன்னா, பட் இதோட டிஜிட்ஸ் என்னன்னா 1 2 3ன்னு சொல்லுவேன். இது எப்படின்னா 100 into 1 plus 2 into 10 plus 3 into 1. கரெக்டா? பிகாஸ் இது 100s place, இது 10s place, இது 1s place. இப்போ 100s placeனா the face value into the place value. ஓகேவா? இதெல்லாம் வந்து 5th ஸ்டாண்டர்ட்ல நான் வந்து டீச் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா? நான் வந்து மேக்ஸ் டீச்சரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பைஜூஸ்ல. அதுல 5ஆம் கிளாஸ்க்கு வந்து இப்படிதான் இருக்கும். ஃபேஸ் வேல்யூ என்ன, பிளேஸ் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு அதை மல்டிப்ளை பண்ணி அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதா ஆன்சரா இருக்கும். ஓகேவா? அதை தான் இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணிருக்கேன். பிளேஸ் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூன்ட்டு. ஸோ இப்போ 123யோட வேல்யூ வந்து எப்படின்னா 100 into 1. 100s பிளேஸ்ல என்ன டிஜிட் இருக்கு, 10s பிளேஸ்ல என்ன டிஜிட் இருக்கு, அடுத்து 1s பிளேஸ்ல என்ன டிஜிட் இருக்கு, அதை தான் போடணும். ஓகேவா? ஸோ அதே தான் இங்கே போட்டிருக்கேன். இங்கே 100s பிளேஸ்ல ஏ இருக்கு, 10s பிளேஸ்ல பி இருக்கு, 1s பிளேஸ்ல சி இருக்கு. இங்க அதே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா இந்த நம்பர் ரிவர்ஸ் ஆன நம்பர் தான் பெருசு. ஓகேவா? அப்ப இது மைனஸ் இது, அதாவது சிபிஏ. ஓகேவா? சிபிஏ மைனஸ் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 198. தட் இஸ் 100C plus 10B plus A minus of 100A plus 10B plus C. That is equal to 198. அப்போ 100C plus 10B plus A
minus 100A minus 10B minus C is equal to 198. 10B 10B cancel ஆச்சு. அப்ப 99C minus 99A is equal to 198. 198 வந்து 9 table 11 table cancel ஆகும். ஓகேவா? அப்ப 9C minus 9A is equal to 18. C minus A is equal to 2. அப்ப C is equal to A plus 2. ஓகேவா? எனக்கு இன்னொரு க்ளூ கிடைச்சிருக்கு. C is equal to A plus 2 சொல்லி. அடுத்து என்ன சொல்லியிருக்கான்? If the leftmost digit is 3 more than the middle digit. இப்ப ஓகே, ஸோ அந்த நம்பரே வருவோமே ஏபிசி. ஓகேவா? இதுல leftmost digit என்ன A is 3 more than the middle digitன்னு சொல்லிட்டான். அப்ப மிடில் டிஜிட் வந்து எக்ஸ்னா ஏ வந்து என்னவா இருக்கும்னா எக்ஸ் பிளஸ் 3 இருக்கும்னு சொல்லிட்டான். ஓகேவா? என்ன சொல்றான்? ஏ இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் சி. ஏ இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் 3. அதுதான் அடுத்து கொடுத்துருக்க க்ளூ. ஏ இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் 3. ஓகேவா? எனக்கு சியோட வேல்யூ தெரியுமா? இப்போ எனக்கு கொடுத்துருக்க க்ளூலாம் எழுதுவோமா? சி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. அடுத்து சி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் 2. அடுத்து ஏ இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் 3. இப்ப let the middle term be x. அப்ப a என்னவா இருக்கும்? x plus 3 இருக்கும். அப்ப c என்னவா இருக்கும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணணுமா? 2x plus 3. ஓகேவா? இதுதான் என்னோட டிஜிட்ஸ். ஓகேவா? இப்ப இதை வச்சு நான் என்ன பண்ணலாம்? இதை வச்சு என்ன பண்றது? அடுத்து என்ன பண்ணலாம்? இதை வச்சுட்டு இப்ப வந்து அவன் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த டிஜிட்ஸ் கேட்டிருக்கான். ஓகே, வேற எதுவும் க்ளூ கொடுத்துருக்கானா? இஃப் த லெஃப்ட் மோஸ்ட் டிஜிட் இஸ் 3 more than the middle digit, then the product of the digits of the number கேட்டிருக்கான். if the digits of the number are reversed, it is increased by 198. C is equal to A plus 2 சொல்லியிருக்கானா? இந்த க்ளூ நான் எடுத்துக்கிட்டா இதுதான் A கரெக்டா? இது B, இது C-யா? இப்ப C is equal to A plus 2 சொல்லிட்டேனா? அப்ப C யோட வேல்யூ என்ன? 2x plus 3. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கு? A plus 2, that is x plus 3 plus 2. அப்ப 2x plus 3 is equal to x plus 5. அப்ப x is equal to 2. அவ்வளவுதான் ஆன்சர் வந்துருச்சு. இது x, இது x plus 3, இது வந்து 2x plus 3. இப்ப நமக்கு ஆன்சர் தெரியும், x is equal to 2ன்னு தெரியும். அப்ப அந்த நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 2 2 சார் 4 5 6 7. அப்ப 527 தான் ஆக்சுவல் நம்பர். ஓகேவா? ஆக்சுவல் நம்பர் வந்து 527. அப்ப ப்ராடக்ட் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து என்னன்னா 5 into 2 into 7, that is 70. என்ன செக் பண்ணி பாத்துக்கலாம். அதை ரிவர்ஸ் பண்ணா அது 198 கிரேட்டரா இருக்குன்னு சொல்லிட்டானா? அப்ப 725க்கும் 527க்கும் டிஃபரன்ஸ் வந்து 198 வரணும். இது 1, இது 7 5 6 7 8 71 52 52ன்றப்ப 51னா 20, அப்ப 19 198. ஓகேவா? இங்க வந்து சாரி 72ன்னு போட்ட 70. ஓகேவா? சோ அந்த நம்பர் வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா 527. அந்த ப்ராடக்ட் ஆஃப் த டிஜிட்ஸ் என்னன்னா 70. ஓகே, அடுத்த क्वेश्चन. An employer reduced the number of employees in his firm and saved 10% of the total wages. The original number of employees and the reduced number of employees are in the ratio 8:7. Find the ratio of the average wage per employee before and after reduction. இப்ப என்ன சொல்லிட்டான்னா இங்க வந்து எம்ப்ளாயிஸ் ஆவரேஜ் காஸ்ட் டோட்டல் காஸ்ட். ஓகேவா? சோ அப்போ பிஃபோர் ஆஃப்டர் முதல்ல 8x எம்ப்ளாயிஸ் இருந்திருக்காங்க, இப்ப 7x எம்ப்ளாயிஸ் தான் இருக்காங்க. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எம்ப்ளாயோட ஆவரேஜ் காஸ்ட் வந்து 10 ரூபான்னு எடுத்துப்போமே. அப்ப டோட்டல் காஸ்ட் என்னவா இருக்கும்? 80 ரூபாயா இருக்குமா? இப்ப என்ன சொல்லிட்டானா இந்த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ 8xல இருந்து 7x குறைச்சதுனால அவனுக்கு ஆகிற டோட்டல் காஸ்ட்ல வந்து 10% ரெடியூஸ் ஆயிருச்சு. அப்ப 10% ரெடியூஸ் ஆனா என்ன அர்த்தம்? 8 ரூபா கம்மியாயிருச்சு. இப்ப 72 rupees தான் கொடுக்குறான். அப்ப ஒரு எம்ப்ளாய்க்கு எவ்வளவு கொடுப்பான்? 72/7 கொடுப்பானா? கரெக்டா இல்லையா? 72/7 into 7னா அதாவது ஒருத்தருக்கு 10 ரூபானா 8 பேருக்கு 80 ரூபாய். அதே தானே ஒருத்தருக்கு 72/7னா 7 மெம்பர்ஸ்க்கு 72. இப்ப அவன் என்ன கேட்டிருக்கான்? வாட் இஸ் த ஆவரேஜ்
இதுதான் கேட்டிருக்காங்க. அப்பனா 10:72/7 தான் ஆன்சர் இதுக்கு. ஓகேவா? அப்ப பிஃபோர் ஆஃப்டர் கேட்கறான். ஆவரேஜ் காஸ்ட் முதல்ல 10 ரூபா கொடுத்தான், இப்ப 72/7 தான் கொடுக்குறான். அப்ப 70:72 தான் ஆன்சர். அப்படி இல்லைன்னா இது என்ன 35:36. ஓகேவா? ஆன்சர் என்ன கொடுத்துருக்கான்? 35:36. ஓகே. அடுத்த கொஸ்டின். நிதிஷ் borrowed rupees 16,000 from a bank at a simple interest. After 4 years, he borrowed rupees 28,880 rupees from the same bank. Okay. Starting from the 5th year, the bank charged compound interest on the total interest, total amount repayable on the two loans at a 10% per annum. At the end of 6 years, Nitish repaid rupees 60,500 and thereby cleared both the loans. Find the rate of interest at which the first 4 years. Interesting. இப்போ நிதிஷ் என்ன பண்றான்னா ஒரு பேங்க்ல போயிட்டு 16,000 லோன் வாங்குறான். ரேட் வந்து எக்ஸ்ன்னு வச்சுப்போமா. இப்ப என்ன சொல்றான்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் புதுசா ஒரு அமௌண்ட் வந்து வாங்குறான். அப்ப n வந்து 4 இயர்ஸ். அப்ப இந்த இதுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன? 4x% ஆஃப் 16,000. அப்ப i என்னவா இருக்கும்? 16 into 4 640x. கரெக்டா? இன்ட்ரெஸ்ட் வந்து 640x. அப்ப அமௌண்ட் ஆஃப்டர் 4 இயர்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் லோன். ஓகே, நல்லா பாத்துக்கோங்க. அமௌண்ட் ஆஃப்டர் 4 இயர்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் லோன் என்னவா இருக்கும்னா 16,000 கூட 640x ஆட் பண்றேன். ஓகேவா? இப்ப நியூ லோன் எவ்வளவுன்னு பாருங்க. நியூ லோன் எவ்வளவு வாங்குறேன்னா 28,880. 28,880. இப்ப என்ன சொல்றான்னா இந்த பேங்க் வந்து என்ன பண்றான்னா 5வது வருஷம் ஸ்டார்டிங், அதாவது 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் வாங்கின 4, அதாவது இந்த வருஷத்தோட எண்டோட அந்த 4 முதல் வாங்கின 4 வருஷம் என்னடா வளர்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு 16,000 லோன் வாங்கியிருக்கானா அது வந்து 4 இயர்ஸ்க்கு இருக்கு. 4th இயரோட எண்ட்ல புதுசா ஒரு லோன் வாங்கியிருக்கான். இப்ப என்ன கணக்குனா அந்த 4 இயர்ஸ் எண்ட்ல ஒரு டோட்டல் அமௌண்ட் ரீபே பண்ணணுமா, அந்த அமௌண்ட் பிளஸ் இந்த இப்ப புதுசா வாங்குற அமௌண்ட் தான் ஃபைனல் பிரின்சிபல், அதாவது டோட்டல் பிரின்சிபல் ஃபார் த 5th இயர். ஓகேவா? அதுதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேவா? இப்ப நியூ லோன் வந்து இது. இப்ப பிரின்சிபல் ஸ்பெல்லிங் தெரியலையே. PRINCIPL. பிரின்சிபல் பிரின்சிபலுக்கு ஸ்பெல்லிங் தெரியல. பிரின்சிபால்னா ஸ்கூல்ல இருக்கவரு. பிரின்சிபல்னா இதுதானே. பிரின்சிபல்னா இந்த சயின்ஸ்ல வருமே பிரின்சிபல்னு. அறிகுறிகள் இல்ல, அடிப்படை சம்திங் ஏதோ ஒன்று வருமே. இப்ப பிரின்சிபல் கணக்கை தவிர எல்லாம் போடுறேன். பி. ஓகே, பி ஃபார் 5th இயர். ஓகே, சிம்பிளா முடிஞ்சு. பி ஃபார் 5th இயர் என்னன்னா இந்த 16,000 பிளஸ் 640x பிளஸ் 28,880. ஓகேவா? ஏன் ஸ்பெல்லிங்லாம் இது பண்ணிட்டு 16,000 28,880 6 12 13 14 34 880. ஓகேவா? அப்ப பிரின்சிபல் ஃபார் 5th இயர் என்னன்னா 34,880 பிளஸ் 640x. ஓகேவா? இதுதான் பி. இப்ப இந்த பி வந்து 2 வருஷத்துக்கு இருக்க போகுது. ஒரு வருஷத்துக்கு 10% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்ப வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 10% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா சோ 2 வருஷத்தோட எஃபெக்டிவ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன? ஓகேவா? சோ இது வந்து இந்த வீடியோலாம் நீங்க பேசிக்ஸ் பார்க்காம இந்த வீடியோக்கு வரக்கூடாது. ஓகேவா? சோ R is equal to 10%, CA னா அப்ப N is equal to 2 னா எஃபெக்டிவ் ரேட் என்ன? எஃபெக்டிவ் ரேட் வந்து 21%. ஓகேவா? அந்த A plus B plus AB by 100. ஓகேவா? A plus B plus AB by 100, that is 10 plus 10 plus 10 into 10 divided by 100, that is 21%. ஓகேவா? இப்ப 121% ஆஃப் திஸ் பிரின்சிபல் தான் அவன் கொடுத்துட்டான். 6வது வருஷம் எண்ட்ல கட்டுறான். கரெக்டா? பிகாஸ் 5வது வருஷம் ஃபுல்லா இருக்கு, 6வது வருஷம் ஃபுல்லா இருக்கு. அந்த 6th இயரோட எண்டிங்ல தான் வந்து அவன் அமௌண்ட்டை பே பண்ணி ரீபே பண்றான். அப்ப 1.21%, ஓகேவா, ஆர் 121% ஆஃப் இந்த பிரின்சிபல் என்னது 34,880. 34,880 plus 640x is equal to amount என்ன 60,500. ஓகேவா? 60,500. இதை நான் சால்வ் பண்ணனா எனக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இப்போ 1.21 into
34880 plus 640x is equal to 6500. கால்குலேட்டர் இருந்ததுன்னா எடுத்து டப்பு டப்புன்னு ரெண்டு தட்டு தட்டி போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா இதை போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். போட்டுதான் ஆகணுமா? இப்போ இங்க என்னவா இருக்கும்னா 12.1 into 3488 அடுத்து plus 12.1 into 64x is equal to 6500. ஓகேவா? ஸோ 3488 இப்போ 121ல மல்டிப்ளை பண்ணோம். 3488. So 8 2s are 16, 1 6, 8 2s are 16, 1 17, 1 7, 4 2s are 8, 9, 3 2s are 6. அடுத்து வந்து 3488. 8 6 6 12 13 14 7 8 8 16 20 2 0 10 19 20 21 22 2 2 10 12 1 2 5 4 கரெக்டா? டெசிமல் வந்து 1 தள்ளி வைக்கணும். 42 204.8 பிளஸ் இது அப்படியே இருக்கட்டும். 12.1 into 64x அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 6500க்கு ஈக்குவலா இருக்கு. இப்போ 6500ல நான் இதை சப்ராக்ட் பண்ண போறேன். 42 204.8னா இது 4. அப்பனா இங்க 2 இருக்கும், இங்க 9 இருக்கும், இங்க 5 இருக்கும், இங்க 2 இருக்கும். 60ல 42 போனா 18. கரெக்டா? அப்ப 12.1 into 64x எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா A18295.2. வேற வழியே இல்லை. இந்த மாதிரிலாம் கொஸ்டின் வந்துச்சுன்னா இப்படிதான் போட்டாகும். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பேங்கிங்ல கேட்க மாட்டாங்க, இதெல்லாம் கேட் எக்ஸாம்ல தான் கேட்போம். ஏன்னா இதுக்கெல்லாம் கால்குலேட்டர் இருந்துச்சுன்னா தான் போட முடியும். ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணலாம்? 64 நான் இங்க என்ன பண்றேன்னா 121/10 போட்டுக்கிட்டு into 64x is equal to 18295.2 divided by 10 போடுறேன். 10 10 கேன்சலா? இப்போ x is equal to what? பேஜ் வேற இல்லையா? x is equal to 18295.2 divided by 121 into 64. 121 இருக்கு, கண்டிப்பா 11ல தான் போட்டாகும். ட்ரை பண்ணுவோம். 1 அடுத்து 7 இருக்கும். 6 போடுறேன். 6 போட்டா என்ன வரும்? 4 5 6 இருக்கும். 6 போட்டா 3 வரும். 3 போட்டோன்னா 2 வரும். அகைன் 2. ஸோ 1 செகண்ட் 11ல போடுறேன். 1 5 5 வச்சேன்னா 1 1க்கு 2. ஸோ 2. அப்போ 51 x is equal to 1512 divided by 64. ஓகேவா? ஆன்சர் என்ன வந்துச்சு? ஆன்சர் 8ன்னு போட்டிருக்கேன். ஆனா இது 8 எல்லாம் தாண்டி வருமே. எங்கேயோ தப்பு பண்ணி வச்சுக்கனா. ஒரு நிமிஷம் கைஸ். போட்ட ஸ்டெப்பு கரெக்ட்னா கால்குலேஷன்ல தான் எங்கேயோ தப்பு பண்ணி வச்சிருப்பேன்னு அர்த்தம். $12.1 into 3488 equals 42 204.8. அது கரெக்ட். அடுத்து 60500 மைனஸ்ல 42 204.8 18295.2. ஓகே, இது என்ன பண்றேன் இப்ப? இதுவும் கரெக்டா தான் போட்டிருக்கேன். 10 10 கேன்சல் ஆகுது. இப்ப 18295.2 டிவைடட் பை 121 என்னன்னா 1512. ஓகே, அது டிவைடட் பை 64 என்னன்னா 23.2 வருது. எங்க தப்பு பண்ணிருக்கேன்? எங்கேயோ ஒரு இடத்துல குரங்கு மாதிரி தப்பு பண்ணி வச்சிருப்பேன். அதை இப்ப கண்டுபிடிக்கணும் நானு.
21% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ 1.21 தான். 34,880 அது கரெக்டா ஃபர்ஸ்ட்? 16,000 அது கூட 28,880 ஆட் பண்ணா 44,880. 10,000 கம்மியா ஆட் பண்ணிரு. ஆடா கொய்யால. இங்க பாருங்களேன். 2 + 1 + 1 = 3. நான் நல்லவா கணக்கு வாத்தியார். இங்கே தப்பு. ஸோ டோட்டல்லே தப்பு பண்ணி வச்சிருக்கேன். இந்த சம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நினைப்பீங்க யாரா அவன் இருக்கேன். ஸோ இந்த இடத்துல 4 வரணும். ஓகேவா? ஸோ எரேஸ் ஆல் இன்க் தான், வேற வழி இல்லை, போட்டுதான் ஆகணும் புதுசா. அட 1.21 இன்டூ உள்ள என்ன இருக்குன்னா 44, இங்க 4 இருக்கு. ஓகேவா? 44,880 44,880 பிளஸ் 640x அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 60,500. அது எங்க போச்சு? 6,500. ஓகேவா? கால்குலேட்டர் தான் போட போறேன். 1.21 இன்டூ 44,880 அது எதுக்கு ஈக்குவல்னா 54,304.8. பேங்கிங் படிக்கிறவங்க இதை பாத்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, இது வந்து பேங்கிங்ல கேட்க மாட்டான். ஓகேவா? ஏன்னா இது வந்து கேட் எக்ஸாம்ல இருந்து தான் கேட்பான். 240 இது வந்து 7744 இஸ் ஈக்குவல் டு 60,500. இப்போ என்னாச்சுன்னா 60,500 மைனஸ்ல 54,304.8 என்னன்னா ஓகே. இப்போ 7744x இஸ் ஈக்குவல் டு 6195.2. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 6195.2 டிவைடட் பை 7744 0.8 வருது. எங்கேயோ மறுக்கா தப்பு பண்ணி வச்சிருக்கனா? x is equal to 0.8. x 0.8 வரக்கூடாது, 8 தானே வரணும். ம் 640 இன்டூ இது 77, இங்க பாயிண்ட் இருக்கு. ஓகேவா? அப்ப x is equal to 8%. ஓகே, this is the answer. ஸோ இந்த இடத்துல என்னன்னா ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் மிஸ்டேக் ஆனது, எனக்கு டோட்டல் சம்முமே உட்காந்து டம்முன்னு ஒரு குத்திருச்சு. ஓகே, ஸோ கால்குலேஷன் ரொம்ப கரெக்டாக போட்டாகும். ஸோ த ஆன்சர் வந்து இது 8%. ஓகே, அடுத்து Prithvi took a loan at a 10% per annum compound interest. He cleared the loan in 5 years by paying an annual installment of rupees at the end of each year. ஓகே, 5 வருஷம். 5 வருஷமா? ஓகே, 5 வருஷத்துக்கு ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் எப்படி பண்ணணும்னு தெரியுமில்ல? ஸோ 10% ரேட்னா 10, 11. அடுத்த வருஷத்துக்கு 100, 121. அடுத்த வருஷத்துக்கு 1000, 1331. அடுத்த வருஷத்துக்கு 4 0 இருக்கும். 1331, 1331. அப்ப 14641. ஓகேவா? 14641 இருக்கும். அடுத்த வருஷத்துக்கு 5 0 இருக்கும். 1 2 3 4 5. இங்க 14641, 14641. 5 1 1 0 1 1 6 16 10 51. ஸோ 16 10 51. இது வந்து பிரின்சிபல், இது வந்து அமௌண்ட், ஈக்குவல் அமௌண்ட்ன்றதுனால இங்க 11ல மல்டிப்ளை பண்ணணும். அதாவது டோட்டலா 11ல, இதை வந்து டோட்டலா 121ல, இதை வந்து டோட்டலா 1331ல மல்டிப்ளை பண்ணணும். இதை வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னா 14641ல மல்டிப்ளை பண்ணணும். இதை ஏன் இப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு தெரியலனா போய் என்னோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட பேசிக்ஸ் வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்பதான் இதை ஏன் நான் இப்படி மல்டிப்ளை பண்ணுறது புரியும். ஓகேவா? அப்ப இங்க என்ன வரும்னா 14641, இங்க வந்து 133100 இருக்கும். இங்க ஒரு 0 இருக்கணும். கரெக்டா 1 2 3 4 5 6 டிஜிட் இருக்கணும் எல்லா நம்பர்லயும். இங்க இருக்கணும்னா 121 123. இங்க வந்து 11 40 1 2 3 4. இங்க என்ன இருக்குன்னா அதேதான் 1 2 3 4 5. அமௌண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதே தான் இருக்கும். 161051, 161051, 161051, 161051, 161051. ஓகேவா? இப்போ அமௌண்ட் பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் இவ்வளவு அமௌண்ட் கட்டுறான். அப்போ டோட்டல் பிரின்சிபல் என்ன? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். கடைசி 2 டிஜிட் வந்து இங்க 10 4 5
5. அடுத்தது 4வது டிஜிட்னா 4 9 10 1 0 5 10 11 1 1 1 2 3 4 5 6. So 6,10,510. Yeah, 6,10,510 தான் ஆன்சர். ஓகேவா? இந்த கொஸ்டினை வந்து இதை விட ஷார்ட்டாலாம் எங்கேயுமே உங்களால பார்க்க முடியாது. ஓகேவா? இந்த கொஸ்டின் இதை எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கான வீடியோ வந்து ஃபுல்லாமே SICIல இருக்கு. அப்படி சொன்னா தான் நீங்க போய் அந்த வீடியோ பார்ப்பீங்க. ஓகேவா? இங்க எக்ஸ்பிளைன் பண்ணா அங்க போய் பார்க்க மாட்டீங்க. ஸோ இதுதான் வந்து அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு. ஆக்சுவலா இன்ஸ்டால்மெண்ட்டுக்கே நான் தனி வீடியோ போட்டிருந்தேன். இப்போதான் ஞாபகம் வருது. அதாவது ஆக்சுவலா அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த மெகா டிவியில மெகா டிவியா மக்கள் டிவியா அதுல ஒரு ஒரு ஆங்கர் இருப்பாரு. இந்த சினிமாலாம் வந்து திரை நட்சத்திரமா அப்படி ஒரு இது இருக்கும். அந்த ஒரு மூவி சீன்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதுக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த இப்போ அதாவது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் நடிப்பில் வெளிவரும் படம் அதிலிருந்து இதோ உங்களுக்காக அப்படின்னு சொல்லி இப்படி கையை வந்து இப்படி நீட்டுவாரு. அதை வந்து எடுத்து நான் ஒரு டெம்ப்ளேட்டா வச்சிருந்தேன். அதாவது தம்ப்நெயிலா போட்டு வச்சிருந்தேன். ஃபார்முலா இல்லாமல் இன்ஸ்டால்மெண்ட் சம்ஸ் போட வேண்டுமா, இதோ உங்களுக்காக வாட்ச் திஸ் வீடியோன்னு. ஆனா என் தங்கச்சி என்னை கேவலமா திட்டினா அந்த வீடியோ அந்த டெம்ப்ளேட் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் அந்த டெம்ப்ளேட் எடுத்துட்டு ப்ரொஃபஷனலா ஒரு டெம்ப்ளேட் வச்சிருப்பேன். அது அதுலயும் வச்சிருப்பேன் நோ ஃபார்முலா ஃபார் இன்ஸ்டால்மெண்ட்ன்ட்டு. ஓகேவா? ஸோ அந்த வீடியோலயே வந்து பாத்தீங்கன்னா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? அதாவது இன்ஸ்டால்மெண்ட் சம்ஸ் வந்து எப்படி போடணும் அப்படின்ட்டு. அடுத்த கொஸ்டின். எவ்ரிடே சந்தோஷ் டிரைவ்ஸ் ஹிஸ் மோட்டார் சைக்கிள் அட் என்ன எவ்வளவு சம்ஸ் இருக்கு? 47னா 1 2 3 சம்ஸ் தான் இருக்கு. ஓகே. எவ்ரிடே சந்தோஷ் drives his motorcycle at a certain speed and reaches his office on time. On every one day after traveling a certain distance, he slowed down to 3/4 of his initial speed and arrived. Okay. Had he slowed down to 2/3 of his initial speed 6 km further on, he would have reached 8 minutes late. ஓகே. இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்து நார்மல் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லேயே 4-5 சம் போட்டிருப்போம். ஓகேவா? டஃப்லாம் கிடையாது. ஜஸ்ட் ரீகால் பண்ணலாம். ஓகேவா? இப்போ என்னன்னா ஒரு இது இருக்கு. 4 பாயிண்ட் எடுத்துப்போமா? இது ஹோமு, இது ஆஃபீஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஏன்ற பிளேஸ்ல பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸை நார்மல் டைம்ல டிராவல் பண்றதுக்கும் இப்போ என்ன ஆச்சுன்னு பாருங்க. ஏஓ. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல. ஓகேவா? இப்போ என்னாச்சு? ஸ்பீடு வந்து 3/4 ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா? தட் இஸ் இந்த ரேஷியோலாம் உங்களுக்கு புரியணும். ஆக்சுவலா 4ல போனா இப்போ வந்து அவன் 3ல தான் போயிட்டு இருக்கான். இது ஸ்பீடு. அப்ப டைம் என்ன ஆகும்? டைம் அண்ட் ஸ்பீட் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ டைம் வந்து 3A 4. இந்த டிஃபரன்ஸ் தான் 6 எவ்வளவு மினிட்ஸ் லேட்டுன்ட்டான்? 6 மினிட்ஸ் லேட். இந்த டிஃபரன்ஸ் 6னா ஆக்சுவலா அவனுக்கு 18 மினிட்ஸ் ஆகும். ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்க? இப்ப அகைன் பிரேக் டவுன் ஆகுது பீன்ற பாயிண்ட்ல 6 கிலோமீட்டர் தள்ளி. இப்ப ஸ்பீட் என்னாச்சுன்னா செகண்ட் கேஸ்ல பி ஓன்ற டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றான். ஓகேவா? இந்த பி ஓன்ற டிஸ்டன்ஸ ஸ்பீடு எவ்வளோ 2/3. ஓகேவா? 2/3 ஆஃப் த ஸ்பீட்ல டிராவல் பண்றான். அப்ப ஆக்சுவலா 3 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போவான். இப்போ வந்து 2ல போறான். அப்ப டைமோட ரேஷியோ என்னவாகும்? 2:3 மாறிடும். இந்த டைம் டிஃபரன்ஸ் தான் 6 மினிட்ஸ்னா ஆக்சுவலா இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்றது உங்களுக்கு 12 மினிட்ஸ் ஆகும். ஓகேவா? இப்போ நல்லா பாருங்களேன். ஏஓன்ற டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு 18 மினிட்ஸ் ஆகும் ஆக்சுவல் ஸ்பீட்ல. ஓகேவா? அதே மாதிரி பி ஓன்ற டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு 12 மினிட்ஸ் ஆகும் ஆக்சுவல் ஸ்பீட். ஓகேவா? நான் இங்க பேசுறது எல்லாமே ஆக்சுவல் ஸ்பீட். ஓகே. இங்க பாருங்க. ஏக்கு நேரா கீழே இருக்கு. அப்ப ஏபின்ற டிஸ்டன்ஸை டிராவல் பண்றதுக்கு அவனுக்கு 6 மினிட்ஸ் ஆயிருக்குமா? கரெக்டா இல்லையா? அதாவது ஏ ஓன்றத 18 நிமிஷத்துல போயிருவான். பிஓவை 12 நிமிஷத்துல போனானா ஏபின்ற டிஸ்டன்ஸை 6 மினிட்ஸ்ல போவான். 6 கிலோமீட்டர் 6 நிமிஷத்துல போனானா ஸ்பீட் வந்து என்ன? 60 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேவா? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 60 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின்லாம் இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் அந்த அதுல 5 வீடியோ போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். 5 4 போட்டிருந்தேன். அந்த இதுலயே பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இங்க நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து சந்தோஷ் வந்து வீட்டுல இருந்து கிளம்பி போறான். ஏன்ற பாயிண்ட்ல பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஸோ ஏன்ற பாயிண்ட்ல பிரேக் டவுன் ஆனனால 3/4 ஆஃப் த ஸ்பீட்ல தான் போறான். அப்ப ஆக்சுவலா 4ல 4 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போக வேண்டியவன் 3 கிலோமீட்டர் பர் ஹவர்ல தான் போறான். அப்ப 4:3 தான் ஸ்பீட் ரேஷியோ. அப்ப டைம் ரேஷியோ 3:4 இருக்கும். இந்த டிஃபரன்ஸ் வந்து 6 மினிட்ஸ்னா இப்போ ஆக்சுவலா 3ல போகணும்னா
3x என்ன 18 மினிட்ஸ் ஆகும். இப்போ அதே ஏல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி பிரேக் டவுன் ஆயிருச்சு. ஓகேவா? அப்ப அந்த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் இருக்குமா BO, அந்த BOன்ற டிஸ்டன்ஸை 2/3 கவர் பண்றான். அப்ப ஆக்சுவலா 3 கிலோமீட்டர்ல போக வேண்டியவன் 2ல போறான். அப்ப டைம் ரேஷியோ 2:3 ஆகும். இப்பயும் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 பார்ட், அந்த 1 தான் 6. அப்போ 1 6னா 2 வந்து 12. அப்ப இந்த B1ன்றது ஆக்சுவல் ஸ்பீட்ல கவர் பண்ணா 12 மினிட்ஸ் ஆகும். ஏஓவை கவர் பண்ணா 18 மினிட்ஸ் ஆகும். அப்ப ஏபியா 6 நிமிஷத்துல ஓடி போயிடுவான். 6 நிமிஷத்துல 6 கிலோமீட்டர் போறான். அப்போ 1 நிமிஷத்துல 1 கிலோமீட்டர், 1 மணி நேரத்துல 60 கிலோமீட்டர். ஸோ 60 கிலோமீட்டர் per hour is the answer. ஓகே. அடுத்து, there are 3 sets of numbers A, B and C. The average of the elements of A, B and C are 31, 38 and 35. எனக்கு A ல எவ்வளவு இருக்குன்னு தெரியல, B ல எவ்வளவு இருக்குன்னு தெரியல, C ல எவ்வளவு இருக்குன்னு தெரியல. அப்ப A ல வந்து A நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு எடுத்துப்போம், 31. சம் ஆஃப் B வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 38. சம் ஆஃப் C என்னன்னு பாத்தீங்கன்னா 35. அப்ப A ஓட சம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 31A, B ஓட சம் வந்து 38B, C ஓட சம் வந்து 35C. இப்போ என்ன சொல்றேன்னா the average of the elements of A and B is 35 ட்டான். அப்போ sum of A plus B divided by A plus B என்னன்னா 35 சொல்லியிருக்கான். கரெக்டா? இது வந்து SA ன்னு எடுத்துக்கோங்க. SA, இது SB, இது SC. இப்போ எனக்கு SA plus SB தெரியுமா? 31A plus 38B. கரெக்டா? ஸோ 31A plus 38B divided by A plus B is equal to 35. அப்ப 31A plus 38B is equal to 35A plus 35B. 3B is equal to 4A. A by B is equal to 3/4. ஓகேவா? அடுத்தது, the average of the elements B and C is 37. அப்ப sum of B plus C divided by B plus C is equal to 37. இப்ப B ல எவ்வளவு இருக்கு? 38, 35. கரெக்டா? ஸோ 38B plus 35C divided by B plus C is equal to 37. ஓகே. அப்ப 38B plus 35C is equal to 37B plus 37C. அப்ப B is equal to 2C. அப்ப B by C is equal to 2/1. ஓகேவா? அப்ப A is to B is to C என்ன? 3 4, இங்க 4 2 வருமா? அப்போ 3 4 2. ஸோ 3:4:2 தான் A is to B is to C. அவன் என்ன கேட்கறான்? ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் ஆல் த எலமெண்ட்ஸ் கேட்டிருக்கானா? ஆவரேஜ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் போட்டலாமா? சம் ஆஃப் A, சம் ஆஃப் B, சம் ஆஃப் C டிவைடட் பை ஏபிசியா? கரெக்டா இல்லையா? தானே. சம் ஆஃப் A plus sum of B plus sum of C divided by A plus B plus C. ஸோ சம் ஆஃப் A என்ன? 31, 38, 35. ஓகேவா? 31A plus 38B plus 35C divided by A plus B plus C. ஓகேவா? A ஓட வேல்யூ 31, 38, 35. இப்போ 3:4:2 ரேஷியோல இருக்கு. 3:4:2. அப்ப 31 into 3 plus 38 into 4 plus 35 into 2 divided by 7 8 9. இது என்ன வரும்னா 93 plus 8 4s are 32. 3A 2 4 6 13 14 15 152 plus 70 divided by 9. என்ன வரும்னா 163 152 5 10 11 315 27 45 வருது. ஓகே. ஸோ 315/9 அது வந்து என்ன இருக்கும்னா 35. ஓகேவா? ஸோ த ஆவரேஜ் ஆஃப் A, B and C is 35. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. ஸோ a vessel A and B have 8 liters of milk and 8 liters of water respectively. ஓகே. A, B இதுல 8 லிட்டர் மில்க் இருக்கு, 8 லிட்டர் வாட்டர் இருக்கு. ஸோ இதுல வந்து மில்க் இருக்கு, இதுல வந்து வாட்டர் இருக்கு. A jar C is filled with milk from A and then emptied into B. ஒரு ஜார் C இருக்கு, அதோட கெப்பாசிட்டி X. ஓகேவா? இப்படி வச்சுப்போம். கெப்பாசிட்டி ஆஃப் C வந்து X லிட்டர்ஸ். இப்போ என்ன பண்றேன்னா ஏல இருந்து நான் ஜார் C வந்து ஃபில் பண்றேன். அப்போ X லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் வந்து ஜார் C ல இருக்கு. இந்த X லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் கொண்டு போய் எங்க பண்றேன்னா B குள்ளார ஊத்திடுறேன். கரெக்டா? filled with A and then emptied into B. அப்ப இந்த ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா ஏல வந்து 8 - X இருக்கும். இங்க 8 இது இங்க வந்து 0 ஆயிடுமா? ஆமா, இங்க வந்து 0 ஆயிடும். இங்க வந்து 8 + X வந்துடும்.
கரெக்டா? இது வந்து இது வாட்டரு, இது வந்து மில்க். ஓகேவா? இப்போ என்ன பண்றேன்னு பாருங்களேன். jar C is then filled with the mixture from so formed and then emptied into A. இப்ப சி இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்ப B ல வந்து 8 + x இருக்கு. ஓகேவா? இப்ப இதுல இருந்து நான் x லிட்டர் எடுத்து ஜார் C ல ஊத்தணும். ஓகேவா? இப்ப இந்த x லிட்டர்ஸ்ல எவ்வளவு மில்க் எவ்வளவு வாட்டர் இருக்குன்னு பாப்போமா? இப்ப மில்க் இஸ் டு வாட்டர் வந்து 8:x. அப்ப இது வந்து டோட்டலா எக்ஸா, அப்ப என்னவா இருக்கும்னா x டிவைடட் பை x + 8. ஓகேவா? இதுல மில்க் என்னன்னு பாத்தீங்கன்னா x/x + 8 இன்டூ x. இதுல வாட்டர் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா x/x + 8 இன்டூ 8. இதுதான் வாட்டர். ஓகேவா? இப்ப இந்த C ல என்ன இருக்கும்னா இந்த C will have x² x + 8 வந்து மில்க்கும், 8x டிவைடட் பை x + 8 வந்து வாட்டரும் இருக்கும். இது வந்து வாட்டரு, இது வந்து மில்க். ஓகேவா? இப்ப என்ன பண்றேன், இதை தூக்கி ஏக்குள்ளார போட்டுறேன். ஓகேவா? இப்ப இதை தூக்கி நான் ஏல போடுறேன். ஓகேவா? ஏல ஆக்சுவலா எவ்வளவு இருந்துச்சு? இப்போ 8 - x இருக்கா? 8 - x வந்து மில்க் இருக்கு. கரெக்டா? 8 - x மில்க் இருக்கு. இப்ப நியூ ஏ, அதுல மில்க் எவ்வளோ, வாட்டர் எவ்வளோ, இதை தூக்கி நான் ஏல ஆட் பண்ணனா மில்க் எவ்வளவு ஆகும்? 8 - x + x² பை x + 8. வாட்டர் எவ்வளவு இருக்கும்னா 8x டிவைடட் பை x + 8. ஓகேவா? இதுதான். இப்ப என்ன சொல்லிட்டானா, இஃப் த ரேஷியோ ஆஃப் த மில்க் டு வாட்டர் இன் ஏ அட் திஸ் ஸ்டேஜ் இஸ் 2:1. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. இதுக்கப்புறம் ஈஸி. இதை ரெண்டையும் டிவைட் பண்ணி 2:1 போட்டா ஆன்சர் வந்துடும். 8 - x + x² டிவைடட் பை x + 8 டிவைடட் பை 8x டிவைடட் பை x + 8 இஸ் ஈக்குவல் டு 2/1. ஓகேவா? அப்ப இங்க என்ன இருக்கும்னா, ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா ஸ்கொயர் ஆகுமா? x² மைனஸ் இல்ல 64 - x² வரும். ஓகேவா? ஏன்னா எக்ஸுக்கு தான் மைனஸ் இருக்கு. நான் ஒரு ஸ்டெப் எழுதியே எழுதுறேன், உங்களுக்கு அப்பதான் புரியும். இங்க என்ன இருக்கும்னா 8 - x இன்டூ 8 + x + x² டிவைடட் பை x + 8 ஹோல் டிவைடட் பை 8x டிவைடட் பை x + 8 இஸ் ஈக்குவல் டு 2/1. இந்த ரெண்டு டினாமினேட்டரையும் நான் கேன்சல் பண்றேன். அப்ப இங்க என்ன இருக்கும்னா, மேல அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 64 - x² + x² டிவைடட் பை 8x இஸ் ஈக்குவல் டு 2/1. இது ரெண்டு கேன்சல் ஆகுது. அப்ப 64 டிவைடட் பை 8x இஸ் ஈக்குவல் டு 2/1. இது 1, இது 8, x இஸ் ஈக்குவல் டு 4. அப்ப கெப்பாசிட்டி ஆஃப் C வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 4 லிட்டர்ஸ். ஓகேவா? அதுதான் கேட்டிருக்கேன். ஆன்சர் கரெக்டா? ஆன்சர் கரெக்ட். இதுல உங்களுக்கு புரியாத இடம் என்னவா இருக்கும்னா, இந்த இடம் தான், இந்த ஸ்லைடு தான் உங்களுக்கு கொலாபரேஷனா இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் நல்லா பாத்துக்கோங்களேன். ஏல வந்து 8 லிட்டர் பால் இருக்கு, பில 8 லிட்டர் தண்ணி இருக்கு. சியோட கெப்பாசிட்டி எனக்கு தெரியாது. இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, சியோட கெப்பாசிட்டி x லிட்டர்ஸ். இப்ப ஏல இருந்து சி நம்பர் வரைக்கும் நான் பால் ஊத்துறேன். அப்பனா x லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் வந்து இப்ப சில இருக்கு, ஏல வந்து 8 - x லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் இருக்கு. ஓகேவா? இதுக்கப்புறம் ஏ வந்து தூக்கி தூர வச்சிருங்க. 8 - x லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் ஏல இருக்கு, அதை தூக்கி தூர வச்சிட்டேன். இப்ப ஜார் சில வந்து x லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் இருக்கு. இந்த x லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் தூக்கி நான் பில ஊத்துறேன். அப்ப என்ன ஆகும்? பில வந்து x லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் 8 லிட்டர் வாட்டர், x லிட்டர் மில்க் இருக்கு. அப்ப வாட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் மில்க் இஸ் டு வாட்டர்? தட் இஸ் 8:8 x/8. ஓகேவா? அது உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கரெக்டா? இதுல இருந்து தூக்கி x லிட்டர் பால் அதுல ஊத்துனா x பால் 8 வாட்டர். அப்ப x/8 தான் என்னவா இருக்கும்னா டோட்டல் ரேஷியோ ஆஃப் மில்க் இஸ் டு வாட்டர். இப்ப இந்த மிக்சர்ல இருந்து அகைன் நான் x லிட்டரை வெளியில எடுக்க போறேன். ஓகேவா? இப்ப இந்த x லிட்டர்ல மில்க்கும் வாட்டர் இருக்கும். இப்ப இந்த வெளில எடுக்கிறோம் பாத்தீங்களா, இந்த x லிட்டர், இந்த xல எவ்வளவு மில்க் எவ்வளவு வாட்டர் இருக்கு அதை தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்ப நார்மலா நம்ம பார்ப்போம்ல, இப்ப 2:1 ரேஷியோல இருக்கு. நான் 6 லிட்டர்ஸ் எடுக்கணும்னா என்ன பண்ணுவேன்? 2 + 1, அதாவது 2x + x is equal to 6னா 3x is equal to 6, x is equal to 2. அப்ப 4 லிட்டர் பால் 2 லிட்டர் தண்ணின்னு சொல்லுவோம்னா அதே கணக்கு தான் இங்கேயும் போட போறேன். x is to 8 ரேஷியோல இருக்கு. அப்ப இந்த வேரியபிள் எல்லாம் விட்டுருங்க. x + 8 தான் இதுனா எவ்வளவு? x + 8 தான் என்னது? டோட்டல் x லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ நீங்க என்ன வேரியபிள் வேணா XA 8Aன்னு எடுத்துக்கோங்க. XA 8A. அப்போ A என்னவா இருக்கும்?
a into 8 plus x is equal to x னா a is equal to x divided by 8 plus x ஆ கரெக்டா? இது வரைக்கும் புரிஞ்சா? இன்னொரு ஸ்லைடு இருந்துச்சுன்னா நான் இங்க எழுதுறேன். ஸ்லைடு வேற இல்லையா? இந்த இடத்துல எங்க எழுதலாம்? இங்கே நான் மேல எழுதுறேன், உங்களுக்கு புரியும் பாருங்களேன். இப்போ நான் எது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்னா, இந்த பில இருக்க வாட்டர் அண்ட் மில்க் கூட ரேஷியோல இருந்து நான் கண்டினியூ பண்ண போறேன். ஓகேவா? இப்போ பில மில்க் டு வாட்டர் என்னன்னா, மில்க் வந்து எக்ஸ், வாட்டர் வந்து 8. நான் வந்து XA 8Aன்னு எடுத்துக்கிறேன். இப்ப நான் வந்து டோட்டலா எக்ஸ் லிட்டர் எடுக்கணுமா? அப்ப XA plus 8A தான் எக்ஸ்னா, அப்ப A என்னவா இருக்கும்? A into x plus 8 is equal to x. அப்ப A is equal to x divided by x plus 8. அப்ப மில்க் எவ்வளோ? மில்க் வந்து XA, that is x into x divided by x plus 8. ஓகேவா? அடுத்து வாட்டர் என்ன? 8A, that is 8 into x by x plus 8. ஓகேவா? இப்ப நான் இந்த பீன்ற மிக்சர்ல இருந்து எடுக்கிறேன் பாத்தீங்களா? அந்த மிக்சர்ல x ஸ்கொயர் by 8 plus x மில்க் இருக்கும், 8x plus x by 8 வாட்டர் இருக்கும். ஓகேவா? இப்ப நான் இது என்ன பண்ண போறேன்னா, அப்படியே தூக்கி ஏல போட போறேன். நல்லா பாத்துக்கோங்க, ஏல இனிஷியலா 8 minus x பால் இருக்கு, வாட்டரே இல்ல. சோ புதுசா ஆட் ஆக போற வாட்டர் வந்து 8x டிவைடட் பை x plus 8 தான் புது வாட்டர். மில்க் வந்து ஆல்ரெடி x 8 minus x இருக்கு, புதுசா x ஸ்கொயர் டிவைடட் பை x plus 8 வாட்டர் ஆட் பண்ணு, இந்த மில்க் ஆட் பண்ண போறேன். அப்ப மில்க் எல்லாம் ஆட் பண்ணுங்க, வாட்டர் எல்லாம் ஆட் பண்ணுங்க, டிவைட் பண்ணுங்க, தட் இஸ் ஈக்குவல் டு 2/1. x ஓட வேல்யூ ஈஸியா கிடைச்சிடும். ஓகேவா? இதுதான் இங்க போட்டிருக்கேன். தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்லாம் உங்களால போட முடிஞ்சிச்சுன்னா மிக்சர் அண்ட் டெரிவேஷன் எந்த கொஸ்டின் கேட்டாலும் போட்டுடலாம். ஓகேவா? அவ்வளோதான் இந்த செஷன்ல. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரிவிஷன் கொஸ்டின்ல வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 வீடியோஸாவது இன்னும் ஸோ டோட்டலாக ஒரு 4 வீடியோஸ் மாதிரி நான் கொண்டு வரேன். தட் இஸ் ஒன்லி ஃபார் அரித்மேட்டிக். ஓகேவா? ஸோ கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க இந்த அரித்மேட்டிக் மட்டுமே நம்ம படிச்சுட்டு போனாலுமே தட் இஸ் மோர் தென் இனஃப். மோர் தென் இனஃப்லாம் சொல்ல மாட்டேன், தட் இஸ் சம்வாட் குட். ஓகேவா? ஸோ எஸ், ஸோ தட்ஸ் ஆல் வித் திஸ் கிளாஸ். தேங்க்யூ.